பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசன்னத்தின் மூலமாக மாத ஜோதிடமும் கிரகங்களினுடைய பயிற்சியும் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்க நலன் பெற்று சொல்லி வருகிறேன். அந்த வகையில பார்க்கும்பொழுது இந்த மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்வுங்க. அதாவது யமன் நேர்ல வந்தா எப்படி ஒரு பயம் கலந்த உணர்வு ஏற்படுமோ அப்படிப்பட்ட உணர்வு தான் கடன் வாங்கினாலும் சரி கொடுத்தாலும் சரி. அந்த வகையில பார்க்கும் பொழுது கடனுக்கு சொல்லுவாங்க, அதாவது ரணம்னா நோய் புண்ணுன்னு சொல்லுவாங்க, ருணம்னா கடன் சொல்லுவாங்க. இந்த கடன் சொன்னாங்க இல்லையா, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினார் இலங்கை. இந்த கடன் என்பது மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான தோஷத்தை தரக்கூடியது. வாழ்கின்ற காலத்துல நரக கண்முன் நடப்பதை போல இருப்பதைத்தான் இந்த கடன் சொல்லுவாங்க. வாங்குகின்றோம், ஏதோ ஒரு சூழ்நிலையில கடன் வாங்குறோம், வாங்கிய கடனை கொடுக்க வேண்டியது நம் கடமைதான். ஏதோ முடியாத ஒரு பட்சம், முடியாத ஒரு கட்டம், இனி எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்து விட்டேன், இனி இழப்பதற்கு என்னிடம் என் உடலில் உயிரை தவிர எதுவும் இல்லையே என்று கலங்கி நிற்கும் பொழுது இந்த கடனை தீர்ப்பதற்கு யார் வருவார்? யார் பொருளாதார ரீதியா மன ரீதியா உதவி செய்வார்? சொந்தமா பந்தமா? இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. அற்ற குலத்து அரணியர் பறவை போல இருக்கும் வரை நெருங்குகின்ற உறவாயினும் நட்பாயினும் ஒரு காலகட்டத்தை நம்மை கைவிட்டு விடுவார்கள். அப்போ நம்ம கலங்கி போகின்றோம். அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த மனம் யார்கிட்ட போகும்? இறைவன் தானங்க. அந்த வகையில பார்க்கும்போது இந்த மனம் கடவுளை நோக்கி நகரும் பொழுது நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் எத்தனையோ மந்திர தந்திரங்களை எல்லாம் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள். இந்த மந்திரமும் தந்திரமும் நியாயமா தர்மமா சத்தியத்துக்கு உட்பட்டு செயல்படுமாயின் எளிதில் வெற்றியை நோக்கி நகர்ந்திருக்கு. என்னுடைய அனுபவம் மிக கடுமையானது. ஒரு நிலை, மிக கடுமையான ஒரு வாங்கிய கடனை கொடுக்க முடியாமல் போராடிய நிலை. பிள்ளைகளை வைத்து அவர் கதறி நின்ற பொழுது அவர் சோழி பிரசனம் பார்க்க வந்தார். அந்த வகையில பார்க்கும் பொழுது சோழி பிரசனம் பார்க்கும் பொழுது அவருக்கு கடன், அதாவது அந்த சனி பகவானுடைய ஒரு நிலை தான் சொல்லுவேன். சனி பகவானுடைய நிலையை பார்த்தாலே நமக்கு தெரியும். அவர்களுடைய வலையை எப்படி வீசுவார்னா அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி, பாத சனி, கண்டக சனி என்றெல்லாம் அவர் தன்னுடைய வலைகளை வீட்டுவார். நம்முடைய கர்மாவுக்கு ஏற்ற பலனை அனுபவிப்போம். அந்த வகையில் ஆமா, செய்த தவறுதான், இல்லை என்று சொல்லவில்லை. அந்த தவறுக்கு நம்ம யாரும் மன்னிப்பு கேட்கிறோம் இல்லையா? நான் தெரியாம தவறு செஞ்சுட்டேன், தெரியாம கடன் வாங்கிட்டேன், சூழ்நிலை காரணமா என்று கதறி நிற்கும் பொழுது என்ன செய்கின்றேன் பாரு என்று அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையே நமக்கு உயிர் போயிடுங்க, உயிர் போய்விடும். நான் சந்தித்திருக்கின்றேன் நிறைய பேர். அந்த வகையில் அவர்களை சந்திக்கின்ற பொழுது ஒரு அருமையான மன்னம் சோழி பிரசனத்தின் மூலமாக நான் பார்த்த பொழுது தெரிஞ்சது. அதைத்தான் இப்பொழுது சொல்ல போறேன். ஒரு அருமையான மந்திரம். என்னுடைய நண்பர் வாங்கிய கடனை அழிக்க முடியாமல் தொழில் ரீதியா மன ரீதியா பார்க்க இழந்து அவர் என்ன செய்வது என்று கலங்கி நின்ற பொழுது அந்த குடும்பம் சென்று நின்றது ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தினுடைய மந்திரம், இந்த மந்திரம் என் குரு எனக்கு கொடுத்தார். இந்த குரு எனக்கு கொடுத்த அற்புதமான மந்திரம். சிலரெல்லாம் கேட்கிறாங்க, சாமி இந்த மந்திரம் சொல்றீங்களே அதுல எழுதி காட்டக்கூடாது. அப்படின்லாம் கிடையாதுங்க. ஒரு மந்திரம் என்பதெல்லாம் நாம சொல்லலாம். அந்த குருவை நெருங்கி அவர் பாதம் பணிந்து அவர் மூலமாக நாம் அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுமானால் முழுமையான நட்பு கிடைக்கும். அந்த வகையில பார்க்கும் பொழுது இப்படி ஒன்று இருக்கின்றது. கலங்கி நிற்கும் பொழுது கண்ணீர் சிந்தும் பொழுது திகைத்து நிற்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய மகான்களும் ரிஷிகளும் எத்தனையோ விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மந்திரம். கண்களில் கண்ணீர் வருகின்றது. அந்த குடும்பத்தை மட்டுமல்ல, என்னை வந்து நெருங்கி நின்றவருக்கு நான் சொன்ன இந்த ருண விமோசன மந்திரம். ருண விமோசன மந்திரம் நிறைய இருக்கு. மகா கணபதிக்கு இருக்கு, சிவனுக்கு இருக்கு, நரசிம்மருக்கு இருக்கு, பராசக்திக்கு இருக்கு. ஆனாலும் ஒவ்வொரு தேவதைகள் தானே கூட நான் என்னுடைய அனுபவம் தானே. அதுதான் விஷ்ணுமாயாவுடைய ருண விமோசன மந்திரம். அந்த மந்திரத்தை இப்பொழுது நான் சொல்கின்றேன். விஷ்ணு மாயே தேவம் சர்வ காருண்ய மூர்த்தியே நமாமி சிரசா நித்தியம் சர்வ ருண பாவ விமோசனம். விஷ்ணுமாயே தேவம் சர்வ காருண்ய மூர்த்தியே நமாமி சிரசா நித்தியம் சர்வ ருண பாவ விமோசனம். இன்னும் ஒரு முறை சொல்றேங்க. விஷ்ணுமாயே தேவம் சர்வ காருண்ய மூர்த்தியே நமாமி சிரசா நித்தியம் சர்வ ருண பாவ விமோசனம். அற்புதமான மந்திரம், அனுபவம். இந்த மந்திரம் எப்படி வேலை செய்யும்? ஒரு மந்திரம் கொடுக்குறோம், மந்திரத்தை கொஞ்ச நாள் ஜெபிக்கிறோம், அந்த மந்திரத்தை தொடர்ந்து நம்பிக்கையோடு சொல்ற காலம் கடந்து கொண்டே போகின்றது. எந்த பலனும் கிடைக்காத பொழுது அவர்கள் அந்த மந்திரத்தை விட்டு நகர்ந்து விடுறாங்க. அப்படி இல்லைங்க, நம்பிக்கை. அந்த நம்பிக்கை, அதாவது நாளை எண்ணாதீங்க, நேரத்தை எண்ணாதீங்க, காலத்தை எண்ணாதீங்க. நம்பிக்கையோடு நீங்க எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும்
இந்த விஷ்ணுமாயனுடைய மகா மந்திரம் எத்தனை பேருக்கு எத்தனை பேருடைய கடன்களை தீர்த்து அவர்கள் வாழ்க்கையில் இழந்ததை திரும்ப அவர்கள் இழந்தது மண்ணாயினும் பெண்ணாயினும் பொன்னாயினும் மூன்றையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். திரும்பவும் ஒரு முறை சொல்கின்றேன். விஷ்ணுமாயே தெய்வம் சர்வ காருண்ய மூர்த்தியே நமாமி சிரசா நித்தியம் சர்வருண பாவ விமோசனம் சொல்லி பாருங்கள், அனுபவித்து பாருங்கள். நிம்மதி தானாகவே உங்களை தேடி